வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மிகவும் முக்கியமான சமூக சீர்திருத்தவாதிகள் பார்ட் 2 வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் 10 முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கேள்விகளையும் அவற்றிற்கான காரணத்துடன் கூடிய விளக்கங்களையும் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தீர்கள் என்பதை நீங்களே மதிப்பிடுங்கள். இப்போது முதல் கேள்வியை பார்ப்போம். தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார்? உங்கள் பதிலை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியான பதில் பெரியார் ஈவே ராமசாமி. பெரியார் 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கங்கள் சாதி ஒழிப்பு, பெண்கள் முன்னேற்றம், பகுத்தறிவு மற்றும் சமூக சமத்துவம் ஆகும். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இந்த தகவல் மிகவும் முக்கியமானது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. நிறுவியவர் பெரியார் ஈவே ராமசாமி. இப்பொழுது அடுத்த முக்கியமான கேள்விக்குச் செல்லலாம். மகாத்மா ஜோதிராவ் பூலே அவர்கள் பெண்கள் கல்விக்காக இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய சமூக சீர்திருத்தவாதி. 1873ஆம் ஆண்டு சத்திய சோதக சமாஜ் என்ற அமைப்பை தொடங்கினார். இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் சாதி ஒழிப்பு, பெண்கள் கல்வி, விதவை மறுமணம் மற்றும் சமூக சமத்துவத்தை உருவாக்குவதாகவும், இன்றும் சமூக நீதிக்காக போராடிய முன்னோடியாக மகாத்மா ஜோதிராவ் புலே போற்றப்படுகிறார். மகாத்மா ஜோதிராவ் புலே அவர்களின் பங்களிப்புகள் இந்திய சமூகத்தில் மறக்க முடியாதவை. 1848ஆம் ஆண்டு புனேயில் இந்தியாவின் முதல் பெண்கள் பள்ளியை தொடங்கினார். அவரது மனைவி சாவித்ரிபாய் புலே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராக உருவாக முக்கிய காரணமாக இருந்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். சாதி ஒழிப்பு, பெண்கள் கல்வி மற்றும் சமூக சமத்துவம் ஆகியவற்றை தனது வாழ்நாள் இலட்சியமாக கொண்டிருந்தார். மகாத்மா ஜோதிராவ் புலே ஒரு சமூக சீர்திருத்தவாதி மட்டுமல்ல, சிறந்த எழுத்தாளரும் ஆவார். குலாம்கிரி, ஷேத்கர்யாசா அசூத் மற்றும் சர்வஜனிக் சத்ய தர்மா போன்ற முக்கிய நூல்களை எழுதியுள்ளார். அவரது எழுத்துக்கள் சமூக அநீதிகளுக்கு எதிராக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தின. சாதி வேறுபாடு இல்லாத சமுதாயம், பெண்களுக்கு சம உரிமை மற்றும் அனைவருக்கும் கல்வி என்பதே அவரது வாழ்நாள் கனவாக இருந்தது. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் சத்திய சோதக சமாஜ், பெண்கள் கல்வி, சாவித்ரிபாய் புலே மற்றும் குலாம்கிரி நூல் ஆகியவை மிகவும் முக்கியமான தேர்வு குறிப்புகளாகும். இலக்கு டிஎன்பிஎஸ்சி வெற்றி. 1867ஆம் ஆண்டு பிரார்த்தனா சமாஜத்தை நிறுவிய சமூக சீர்திருத்தவாதி யார்? ஏ. ராஜாராம் மோகன் ராய், பி. ஈஸ்வர், சந்திர வித்யாசாகர், சி. ஆத்மராம் பாண்ட்ரங், டி. மகாத்மா ஜோதிராவ் புலே. சரியான பதிலை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். சரியான பதில் ஆத்மராம் பாண்ட்ரங். ஆத்மராம் பாண்ட்ரங்கு இந்தியாவின் முக்கிய சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவராவார். 1867ஆம் ஆண்டு மும்பையில் பிரார்த்தனா சமாஜத்தை நிறுவினார். இந்த அமைப்பு பெண்கள் கல்வி, விதவை மறுமணம், சாதி வேறுபாடு ஒழிப்பு மற்றும் சமூக சமத்துவத்தை வலியுறுத்தியது. மகாதேவ் கோவிந்த் ரானடே மற்றும் ஆர். ஜி. பண்டார்கர் ஆகியோர் இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினர். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள். ஆத்மராம் பாண்ட்ரங் வாழ்ந்த காலம் 1825 முதல் 1898 வரை. 1867ஆம் ஆண்டு பிரார்த்தனா சமாஜத்தை நிறுவினார். இந்த அமைப்பின் முக்கிய நோக்கங்கள் பெண்கள் கல்வி, விதவை மறுமணம், சாதி ஒழிப்பு மற்றும் சமூக சீர்திருத்தம் ஆகும். டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கப்படும் முக்கிய இணைப்பு. 1867 பிரார்த்தனா சமாஜம், ஆத்மராம் பாண்ட்ரங். இந்த தகவலை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இலக்கு டிஎன்பிஎஸ்சி வெற்றி. 1875ஆம் ஆண்டு ஆரிய சமாஜத்தை நிறுவிய சமூக சீர்திருத்தவாதி யார்? ஏ. ராஜாராம் மோகன் ராய், பி. சுவாமி விவேகானந்தர், சி. சுவாமி தயானந்த சரஸ்வதி, டி. ஆத்மராம் பாண்டுரங். சரியான பதில் எது என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் பதிலை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். சரியான பதில் சுவாமி தயானந்த சரஸ்வதி. 1824ஆம் ஆண்டு பிறந்த இவர் இந்தியாவின் முக்கிய சமூக மற்றும் சமய சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக விளங்கினார். 1875ஆம் ஆண்டு மும்பையில் ஆரிய சமாஜத்தை நிறுவினார். வேதங்களுக்கு திரும்புவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து வேதங்களின் அடிப்படையிலான வாழ்க்கையை வலியுறுத்தினார். மூட நம்பிக்கைகள், சிலை வழிபாடு மற்றும் சாதி வேறுபாடுகளை எதிர்த்தார். பெண்கள் கல்வி, விதவை மறுமணம் மற்றும் சமூகச் சீர்திருத்தங்களை ஆதரித்தார். அவரது கருத்துக்களை சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலில் விளக்கினார்.
டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மிகவும் முக்கியமான குறிப்புகளை இப்போது பார்ப்போம். சுவாமி தயானந்த சரஸ்வதி 1824 முதல் 1883 வரை வாழ்ந்தார். 1875ஆம் ஆண்டு ஆரிய சமாஜத்தை நிறுவினார். அவரது முக்கிய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியார். சுத்தி இயக்கத்தை ஆதரித்து சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய இணைப்பு இதுதான். 1875 டாஷாரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்த தகவலை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இலக்கு டிஎன்பிஎஸ்சி வெற்றி. பிரம்மஞான சபையின் இந்திய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஏ. கொல்கத்தா. பி. மும்பை. சி. அடையாறு சென்னை. டி. புனே. சரியான பதில் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பதிலை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். சரியான பதில் அடையாறு சென்னை. பிரம்மஞான சபை 1875ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பை மேடம் ஹெலனா பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹென்றி ஸ்டீல் ஆல்காட் ஆகியோர் நிறுவினர். பின்னர் இதன் சர்வதேச தலைமையகம் சென்னையின் அடையாருக்கு மாற்றப்பட்டது. அன்னி பெசன்ட் இந்த அமைப்பின் வளர்ச்சிக்கும் இந்தியாவில் அதன் கொள்கைகளை பரப்புவதற்கும் முக்கிய பங்காற்றினார். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மிகவும் முக்கியமான தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரம்மஞான சபை 1875ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நிறுவப்பட்டது. இதன் நிறுவனர்கள் மேடம் ஹெலனா பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹென்றி ஸ்டீல் ஆல்காட் ஆவர். இந்தியாவில் இதன் சர்வதேச தலைமையகம் சென்னையின் அடையாறில் அமைந்துள்ளது. இந்த அமைப்பின் வளர்ச்சிக்கு அன்னி பெசன்ட் முக்கிய பங்களிப்பு செய்தார். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான நினைவு குறிப்பு இதுதான். பிரம்மஞான சபை 1875 நியூயார்க் அடையாறு சென்னை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி: ஒரே சாதி ஒரே மதம் ஒரே கடவுள் மனிதனுக்கு என்ற கொள்கையை வலியுறுத்திய சமூக சீர்திருத்தவாதி யார்? உங்கள் பதிலை ஏ, பி, சி அல்லது டி என்று கமெண்டில் பதிவிடுங்கள். சரியான பதிலை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இந்த கேள்விக்கான சரியான பதில் நாராயண குரு. 1854ஆம் ஆண்டு கேரளாவில் பிறந்த நாராயண குரு இந்தியாவின் தலைசிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக விளங்கினார். மலையாளம், தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் சிறந்த அறிவை பெற்றிருந்தார். சாதி வேறுபாடுகள் மற்றும் மூடநம்பிக்கைகளை எதிர்த்து மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற உயர்ந்த கொள்கையை பரப்பினார். ஒரே சாதி ஒரே மதம் ஒரே கடவுள் மனிதனுக்கு என்ற அவரது முழக்கம் இந்திய சமூக வரலாற்றில் அழியாத இடத்தை பெற்றுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மிகவும் முக்கியமான தகவல்: நாராயண குரு கேரளாவின் சமூக மறுமலர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவர். கல்வியே சமூக முன்னேற்றத்தின் அடிப்படை என்று வலியுறுத்தினார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் உருவாக ஊக்கமளித்தார். சமத்துவம், கல்வி மற்றும் சமூக ஒற்றுமை ஆகியவற்றை வாழ்நாள் முழுவதும் வலியுறுத்தினார். தேர்வில் நாராயண குரு என்றால் கேரளா சமத்துவம், கல்வி, ஒரே சாதி ஒரே மதம் ஒரே கடவுள் என்பதை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி சல்லேஞ்ச் கொஸ்டின். முதல் கூற்று: நாராயண குரு கேரளாவில் பிறந்தார். இரண்டாவது கூற்று: சாதி வேறுபாடுகளை ஆதரித்தார். மூன்றாவது கூற்று: கல்வியே சமூக முன்னேற்றத்தின் அடிப்படை என்று வலியுறுத்தினார். இதில் சரியான விடை எது? சரியான பதில் 1 மற்றும் 3 மட்டும். ஏனெனில் நாராயண குரு சாதி வேறுபாடுகளை ஆதரிக்கவில்லை. மாறாக அவற்றை எதிர்த்து சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்டார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி: 1907ஆம் ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை நிறுவிய சமூக சீர்திருத்தவாதியார்? உங்கள் பதிலை ஏ, பி, சி அல்லது டி என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள். சரியான பதிலை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஐயன்காளி. 1863ஆம் ஆண்டு திருவனந்தபுரம் அருகிலுள்ள வெங்கனூரில் பிறந்த ஐயன்காளி கேரளாவின் தலைசிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக விளங்கினார். அக்காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கற்கவும் பொதுச்சாலைகளில் நடக்கவும் பல அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தன. இந்த அநீதிகளை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி, சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் போராடினார். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மிகவும் முக்கியமான தகவல்: ஐயன்காளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனைவருக்கும் பொதுச்சாலைகள் மற்றும் பொது இடங்களை பயன்படுத்தும் உரிமை இருக்க வேண்டும் என்பதற்காக போராடினார். மேலும் 1907ஆம் ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை நிறுவி ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டார்.
தேர்வில் ஐயன்காளி என்றால் 1863 வெங்கனூர் 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கான டிஎன்பிஎஸ்டி சல்லேஞ்ச் கொஸ்டின். முதல் கூற்று: ஐயன்காளி 1863 வெங்கனூரில் பிறந்தார். இரண்டாவது கூற்று: 1907 சாது ஜன பரிபாலன சங்கத்தை நிறுவினார். மூன்றாவது கூற்று: தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி தேவையில்லை என்று வலியுறுத்தினார். இதில் சரியான விடை எது? சரியான பதில் 1 மற்றும் 2 மட்டும். மூன்றாவது கூற்று தவறானது. ஏனெனில் ஐயன்காளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி, சமத்துவம் மற்றும் மனித உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே வாழ்நாள் முழுவதும் போராடினார். இது போன்ற மேலும் பல டிஎன்பிஎஸ்சி முக்கிய வினாக்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இலக்கு டிஎன்பிஎஸ்சி வெற்றி.